வணக்கம். இது அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடர்பான அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஒரு ஆவணப்படம் தயாரிக்கும் முயற்சியில் இப்பொழுது நாம் ஈடுபட்டுள்ளோம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA என்பது சர்வ சிக்ஷா அபியான் என்பது. குறிப்பாக பள்ளியிலே இடைநிற்றல் மாணவர்களை இனம் கண்டு அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் கடமையானது ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் உள்ளது. அந்த வகையிலே இது குறித்த விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக நமது அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்கின்ற இந்த இயக்கமானது ஆவணப்படத்தை தயாரிக்க சொல்லி ஒவ்வொரு பள்ளிக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அந்த வகையிலே இந்த பள்ளியிலும் ஒரு ஆவணப்படத்தை தயாரிப்பதற்காக மாணவர்களின் ஒருங்கிணைப்பு கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விரைவில் ஆவணப்படம் உங்கள் பார்வைக்கு. நன்றி. சும்மா இருந்தல அதனால தான் நான் நினைச்சேன். என் வேலைக்கு போவீங்க நான் வேடி பார்த்துன்னு இருக்கேன். அவங்க ஸ்கூலுக்கு போனா வேடி பார்த்து வச்சா நீ போய் படிச்சு கீழ்ச்சி கலெக்டரா போற வேலைக்கு போய் நான் வாங்கி வச்ச கடைக்காரா போடா போய் வேலைக்கு போற வழியே போடுறா. நீங்களாம் படிப்பை பத்தி என்ற பேச கூட போடா போடா போடா. ஸ்கூலை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி யாரும் ஓகேவா? நீ மணிதானா? குமார்ப்பா, நம்ம 2 பேரும் 8ஆம் கிளாஸ்ல ஒண்ணா படிச்சோம் தெரியல? குமார் எப்படா இருக்கா? நான் நல்லா இருக்கேன். 8ஆவதுல நீ ஊரை விட்டு ஓடி போனேன். நான் என்னடா ஊருக்கு போனேன்? எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு போயிட்டேன். சரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்ன பண்ற? என்ன அந்த ஊர் பக்கம்? இந்த ஊர்ல தானே இருக்க போறேன். சரி சொல்லு. நான் தானே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் டீச்சரா இருக்கேன். டிரான்ஸ்ஃபர் வாங்கி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டேன். எப்படி கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் 2 பசங்க இருக்காங்க. நீங்க குழந்தைங்க படிக்கிறாங்களா இல்ல என்ன பண்றாங்க? இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா அவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிச்சாங்கப்பா. ஒரே இதுப்பா கடன் சொல்லப்பா. என்னால தாங்கல கடன் சொல்ல. கடங்காட்டு வந்து கழுத்து இருக்கிற சாவடிக்கிறான். அதான் 2 பசங்க வேலைக்கு படிச்சு கடனை சேர்த்து வைக்கிறான். டெய்லியும் 300 ரூபா 400 ரூபா வருது. அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டு சாப்பாடு கரெக்டா இருக்கு. வேற என்ன பண்ற? ஸ்கூலுக்கு அனுப்புறான். இங்க இருந்து இந்த மாதிரிலாம் இங்க இருக்குது. அவன் டெய்லியும் வந்து வாங்கிக்கிறான். இல்லைன்னு வச்சு அவனை மட்டும் நான் வேலைக்கு அனுப்புறேன். ஸ்கூலுக்கு அனுப்பிங்கன்னா கடங்காரன் என் கழுத்து திருப்பாய் மணி நேரத்துக்கு அதான் தாங்க முடியல. அதான் அனுப்பி விட்டான். ஸ்கூலுக்கு அனுப்பினாச்சு படிச்சு பெரிய உனக்கு சோறு போடுவான்பா. ஆமாப்பா, அது வரையும் அவன் உட்காந்து இருப்பானுங்களா? எங்க நம்ம வாழ விடுறானோ அவனும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறானோ. அதான் நம்ம பசங்களை வேலைக்கு அனுப்புறான். சரி நீ போய் ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்க வேலையை பாரு. போ. இல்லப்பா, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். ஆனா பையன் வாங்கி கொடுக்கணும். நான் என் பையன் மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி பாக்குறேன். சொல்லு போயிடும். குட் மார்னிங். உட்காருங்க எல்லாம். நான் தான் உங்க ஸ்கூலுக்கு வந்த புது டீச்சர். நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர் கூட.
என் பேர் வந்து பாலசுப்ரமணியன். என்னை வந்து ஷார்ட்டா மணி கூப்பிடுவாங்க. உங்க பேர் தான் கேள்வி விரும்புறேன். உங்க பேர் ஏ கமலேஷ். உங்க பேரு? எனக்கு சாதிமா. என் லோகேஷ். எஸ் கமலா. என் வெங்கடேஷ். ஏ குமாரி. வீரம்மா. நந்தி மணி. அங்க என்ன 3 பேர் போறாங்க? ஏன் முன்னாடி டீச்சர் யாரும் இல்லையா? அவங்க வரல. லாங் ஆப்சென்ட். ஏய் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு உட்காரா. ஒழுங்காக உட்காந்துருக்கோம். ஏன் அங்க இருக்கிற 3 பசங்க யாருமே வரலையா? அவங்க அப்பா வந்து வேலை அனுப்புறாரு சார். அதனால அவங்க வர மாட்டேங்கிறாங்க சார். பொண்ணூர் பையன் வந்து பட்டடிச்சுட்டு போயிடும் சார். பொண்ணூர் பையன் வந்து முன்னாடி இந்த டீச்சர்லாம் யாரும் கேட்கலையா உங்களா? சொல்லி சொல்லி பார்த்தாங்க சார். அவங்க ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க சார். கவனிக்காம அவங்க அப்படியே. சரி உட்காடுறா தம்பி. ஏன் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸு தானே? ஏன் அவங்கள கேட்க மாட்டீங்களா? சொல்லி பார்த்தோம் சார். அவங்க கேட்க மாட்டாங்க சார். அவங்க வீடு தெரியுங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க? ஏன் அதெல்லாம் பயன்படுத்திக்க மாட்டீங்களா? என்னடா கொடுக்குறாங்க தெரியுமா? இது படிக்கிறதுக்கு புத்தகம் தராங்க சார். நோட்டு தராங்க சார். ஜாமெட்ரி பாக்ஸ் தராங்க சார். ஃப்ரீ பாஸ் தராங்க சார். ஃப்ரீயா பஸ்ல போக. அப்புறம் இது துணி தராங்க சார் போட்டுக்க. அப்புறம் செருப்பு தராங்க சார் ஃப்ரீயா. இது பேக் தராங்க சார். சைக்கிள் ஃப்ரீயா தராங்க சார். அப்புறம் லேப்டாப் ஃப்ரீயா தராங்க. கவர்மெண்ட் என்னென்ன சலுகைலாம் தராங்க அந்த 2 பசங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன தம்பி அவங்க வீடு தெரியுமா அவங்க? சரிங்க சார். இன்னைக்கு சாயங்காலம் போய் அவங்க பேரண்ட்ஸுக்கு போய் சொல்லி இந்த மாதிரி நல்லா சலுகை தராங்க, ஏன் உங்க பையன் யூஸ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். உங்க அறிமுகமே பீரியட் எல்லாம் ஓடி போச்சு. அதனால நாளைக்கு பார்க்கலாம், பாடலாம். ஓகே உங்க அப்பா எங்க பார்த்தாரு? வச்சுதான் போயிடுச்சு. செருப்பு தராங்க, மோண்டு தராங்க, இதெல்லாம் வச்சுன்னா செருப்பு வச்சு கொடுத்தா எவ்வளோ 30 ரூபாய் கேட்கறாங்க. அதுன்னா அவங்க ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குமா எங்களுக்கு பத்தாது. அதுவும் ஒரு சில பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல செருப்பு தராங்கன்றாங்க. ஏன்பா தெரிஞ்ச எல்லாம் முடிச்சா ஃப்ரீயா காலர்ஷிப் தராங்க, லேப்டாப் சைக்கிள் எல்லாம் தராங்க. ஆனா செட் ஆகுதுப்பா. இப்பதான் 4வது படிக்கிறான். 11வது வரையும் எப்போ படிக்கிறாங்க செட் ஆகுதுப்பா. இப்போ நம்ம வேலைக்கு படிக்க சட்டம் இருக்கா? அது குழந்தைங்கலாம் இதுதான் வேலைக்கு அனுப்பக்கூடாது. அப்படியே கவர்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுன்னா உன்னை பிடிச்சி ஜெயில தெரியுமா? இல்லப்பா இந்த விஷயம் எப்படி நடக்குது? ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க சொல்றேன். ஆனால் பையன் நல்லா படிக்க அனுப்ப என் பிள்ளை மாதிரி நான் பார்க்கிறேன். சொன்னதால நான் அனுப்புறப்பா. நான் இருந்து ஸ்கூல்ல 2 பசங்க இருக்கிறான். நல்ல நேரத்துக்கு கொடுக்குறாங்க. கடன் வாங்க மாட்டேன். இருக்குதுப்பா. இப்போ எப்படியா நல்லா படிக்க வச்சு இவங்க பெரிய ஆளாக வரணும், அவங்க பெரிய ஆளாக வந்து எங்க பேர் நல்லா வச்சிருப்பா. சரி நல்லா பார்த்து பசங்க.
இன்னும் சார் வரலையா? ஏய், இன்னும் சார் வரலையா? நீங்க எல்லாம் மாட்டீங்க. புதுசா வந்து ஒரு அடிக்கு போறாங்க இன்னைக்கு. அவர் சொல்லி தானே நானே வரோம். நேற்று நைட் வந்து விட்ட மாட்டில தான் நாங்களே ஸ்கூலுக்கு வரோம். சார் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்செல்லாம் வாழுதுன்னு சொன்னாரா? அதுவும் இல்லாம கவர்மெண்ட் நாங்க கட்டஸ்டா போறோம். இனிமே நாங்க ரெகுலரா ஸ்கூலுக்கு வரோம். இனிமே சார் தான் அடிக்க மாட்டாரு. அப்ப படிப்போம். அதெல்லாம் ஒண்ணா சொன்னா குட் மார்னிங் உட்காருங்க. நல்லா சொல்ற தம்பி. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தாங்க. நீங்க ஸ்கூல் வரீங்களா? கண்டிப்பா மாட்டீங்களா? ரெண்டு பேருமே திரும்பி ஒழுங்கா வந்துட்டாங்க. இப்பயே அவங்க பயமுறுத்திக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஏஞ்சிக்கலாம். நேற்று சொன்ன சொல்லு. எல்லோரும் படிப்போம். ஒன்றாக படிப்போம்.